வணக்கம். வணக்கம். வருகிற 26 தேர்தல் மும்முனை போட்டி அப்படி எடுத்துக்கலாமா? அது எங்கேருந்து எடுக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க கருத்தை வந்து வலிய திணிக்கிறாங்க. இப்போ நம்ம சவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்காதீங்க. சில பேரெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, கட்சி சார்புடையவங்க. இப்போ என்ன எடுத்து வச்சுக்கோங்க, நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்புடைய நபர் யார் வேணால் சொல்லலாம். ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் பல முறை. இப்போ நானும் ஜேர்னலிஸ்ட்டு சொல்லிக்க கிடையாது, நம்ம ஆக்டிவிஸ்ட்டாக ஓகே இது நடக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு நிலைப்பாடோடு நிற்கணும். எங்களை மாதிரியே நீங்கள் திமுகலையும் பார்க்க முடியும், என்ன போலயே சீமான் அவர்களுடைய மிக நெருங்கின வட்டத்தை பார்க்க முடியும். இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கோம், அந்த நிலைப்பாடு தீவிரம் நிற்பாங்க. ஒரு தலைவர், ஒரு சித்தாந்தம், ஒரு சித்தாந்தம் இது பிடிச்சிருக்கு நான் நிற்கணும். ஆனால் சவுக்கு அப்படி கிடையாது. இல்லை. இப்போ நான் சவுக்கு பற்றி அதுக்காக சொல்லலை. இப்போ எதனால் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, அதாவது மும்முனை போட்டி தான் கட்டமைக்கிறாரு. சவுக்கை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கியிருப்பேன், வேற என்ன வாங்க போகிறேன். அந்த மாதிரி நபர்களுக்கு போதும் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷம் காசு வாங்கினா வருஷம் ஒன்று பேசுவான். இப்போ மாதம் காசு வாங்குறேன், மாதம் மாற்றி பேசுகிறேன். இவன் பேச்செல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கிறதே தெரில. இன்னும் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லவா, இவெல்லாம் சாடிஸ்ட்டு. இவங்களை வச்சுக்க நீங்கள் அரசியல் பேசுன்னு வச்சுக்கோங்க, இது அரசியலுக்கு நல்லதில்லை, அரசியல்வாதிகளுக்கு நல்லதில்லை, சமூகத்துக்கு நல்லது. எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே வாய் தான் எனக்கு இன்னைக்கு மும்முனை போட்டி சொல்கிறோம்ல, சீமான் ஒரு ஆளே இல்லைன்றான். அதுதான் நம்ம கோவம் வரும். சீமான் ஒரு ஆளே இல்லை, அவர் வந்து 4 முனை போட்டியில் அவர் எடுத்துக்க முடியாது, அவர் களத்திலே கிடையாது, அவர் பயிற்சி பெற்று நடத்துறாரு, மீண்டும் பனைமரம் ஏற போயிடுவார். இதே மாதிரி உனக்கு ஜாதி சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. பனைமரம் ஏற போயிடுவார். என்ன கிண்டலாக பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல இந்த மாதிரி நபர்கள் விஜய் அவர்கள் 3வது சக்தியாக உருவாயிட்டான்றது என்ன ஆதாரம் கொண்டு இருக்குது? ஒரு எலெக்ஷனை சந்திக்கலை, உருப்படியாக 4 பேச்சு பேசலை. எந்த அடிப்படையில் நீ சொல்கிற? சும்மா 72,000 பூத் கமிட்டியில் சும்மா 68,000 பூத் கமிட்டி வச்சுருக்க திமுக நிற்கிது, 69,000 பூத் கமிட்டி வச்சுருக்க ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு வச்சுருக்க அதிமுக நிற்கிது. இந்த கட்டமைப்புக்கு நிற்கிற எத்தனை பேர் இருக்குது? எனவே அந்த கட்டமைப்புக்கு பக்கத்தில் கூட ஏதாவது வந்திருக்கானா? விஜயை தாண்டி எதுவுமே கிடையாது. விஜய்க்கு அடுத்த பொசிஷனில் யாருமே கிடையாது. இவனே தான், நீ இவனே எடுத்துக்கோங்க சவுக்கு, இவனே தான் ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி என்ன பேசிக்கிது அப்படின்னா, ஏங்க 45 சீட்டு கேட்டு வரான், 45 கேட்குற அளவுக்கு இவன் பெரிய ஆளா? அதிமுக 45 சீட்டு கேட்கல இவன் பெரிய ஆளா? துணை முதல்வர் வேற கேட்குறாரு. அது கதையெல்லாம் பேசுவான். எப்படி பேசுவான்னா, பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார் அக்டோபரில் கூட்டி வந்துருவேன்னு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன, தம்பி இது உன் வேலை இல்லை, வாங்கின காசை கொடுத்துட்டு திரும்ப போயிருங்க. இப்படிலாம் 2 பேர் பேசிக்கிட்டதா இவன் பக்கத்து உட்காந்து பேசுற மாதிரி பேசுவான். ஆமாம், கதை நீங்கள் பார்த்தாலே கேட்க முடியும், கதை உட்காந்து கதை அடிக்கிறது இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ சீமான், அதே சீமான் கூட இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளேருந்து வரும்போது 2 பேரும் ஒன்றா பேட்டிலாம் வேறு கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன் சாடிஸ்ட்னு. யாரோட இவன் பழகுறானோ. இப்போ நம்ம நேராக சவுக்கு விஷயத்துக்கு போயிட்டு அது சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இதை பிம்பம் கட்டமைக்கிறாங்களே, இவங்க காசை வாங்கிட்டு மாதம் ஒரு வாய் வித்து பிழைக்கிறாங்க. இவன் கடைசியாக கைதாகி விடுதலை ஆகும்போது வந்து நின்றுது துணிஞ்சு நிறைய வேண்டாம் வந்து நின்று வெளிப்படையாக உட்கார வச்சு பேட்டி கொடுத்தது சீமான். ஆமாம். அவருக்கே இவ்வளோ அசிங்கமாக பேச முடியுதுன்னா இது உள்நோக்கம் தான் என்ன? இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தா வச்சுக்கோங்க, அதிமுகவுடைய ஐடி விங் தலைவராக கூடிய ராஜசத்திரம் மட்டும் அடிப்பாங்க. அது கூட நான் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு டவுட் என்னென்னா, கொஞ்ச காலத்துக்கு எடப்பாடி தனிப்பட்ட முறையில் எவ்வளோ தாக்கி இவர் ட்வீட் போட்டிருக்காரு. இண்டிவிஜுவல் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையிலே நல்லா கவனிக்கணும். ஏன் சவுக்கு மாதிரி ஆளுங்கள்லாம் சைக்கோ இல்லாட்டி சாடிஸ் சொல்கிறோம்னா, இதே ராஜசத்தியம் தான் எனக்கு தெரிஞ்சு நாங்களே விமர்சனம் பயணமாக வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. விமர்சனத்தை தாண்டி இவன் எப்படிப்பட்ட ஆளும் பாருங்க. இவனுக்கு டி நகரில் ஒரு ஆஃபீஸை போட்டு, அந்த ஆஃபீஸு ராஜசத்தியம் சொந்தமானது. அதில் 45 லட்சம் செலவு பண்ணி ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் இவனுக்கு மாதம் 5 லட்ச ரூபா 2.5 வருஷம் கொடுக்குறாங்க. கைதாகிற வரைக்கும் இவன் அந்த ஆஃபீஸை கைதாகிற வரைக்கும் 2.5 லட்சம் கிடைக்குது. கைதாகி உள்ளே போகிறான். உள்ளே போய் வெளியே வந்ததுமே இவனுக்கு வேற ஒரு சோர்ஸ் கிடச்சிது. இவங்க கொடுக்குறத ஒரு 2-3 மாதம் கொடுத்துட்டு நிப்பாட்டிடுறான்னு வச்சுக்கோங்க. என்ன காரணம் நிப்பாட்டினா தெரியும். நிப்பாட்ட அடுத்த ஒரு 3 மாதத்துல இவன் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான் சவுக்கு ஃபோன் பண்ணி. அதை காசு கொடுக்கணும்னு சொல்லி, காசு கொடுக்கலன்னா ஒரு கடத்துக்கு மேலே போயிட்டான், மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்படி காசு கொடுக்கல உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். தொடர்பு இவர் கமிஷனர் அருண் கூட தொடர்பு இருக்கு, எல்லாமே பேச வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கவனிங்களேன், அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த ராஜசத்தியம் உதவிட்டார். நீ ஆஃபீஸை போட்டு 3 வருஷம் இருக்குக்கான ராஜசத்தியம் மாதம் அவர்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். அதை வாங்கி தான் சமீபத்திய மனைவிக்கு டி நகரில் வீடு வாங்கினேன். அந்த சொத்தை நாங்கள் வெளியே போட்டோம். அந்த வீடு வாங்கினதுக்கு காரணமே ராஜசத்தியோட காசு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இவ்வளோ பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுறான், காசு தரல ஒரு 3 மாதம் சொல்லிட்டு அவரையும் மோசம் எழுத ஆரம்பிச்சிட்டான். ஆமாம். அப்போ உங்களால் அது முடியாது, இவரால் முடியாது, ஆனால் அவனால் முடியும். போன மாதம் ஒன்று பேசிட்டு இந்த மாதம் அதை மாற்றியே பேச முடியும்.
இவனை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் கருத்து பேசுறீங்களே, அதோட அநாகரி எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் சத்யன் மட்டும் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி திமுக ஐடிவி நம்ம பிடிஆர் அவரை பற்றி ரொம்ப நெருங்க நட்பு. ஐயோ அதெல்லாம் 3 வருஷங்க. 3 வருஷம் அவனுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணது இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக வந்து உட்காரும் போது என்ன நான் சொன்னேன், இந்தியா பார்க்காத ஒரு நிதியமைச்சரை இவங்க பார்க்க போகிறாங்க. எம்கே ஸ்டாலின் புகழ்ந்து தள்ளனா. ஏன்னா 3 வருஷம் திமுகவுக்கு பூஜா தூக்குனேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கழுவி ஊற்றணுமோ அத்தனை கழுவி ஊற்றினான். அந்த ட்விட்டர்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல. இருக்கு ட்விட்டர் விடுங்க, ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அவ்வளோ கழுவி ஊற்றினா வச்சுக்கோங்க. வந்து ஒரு 6 மாதம் இவனோட கனெக்ஷனை கட் பண்ணுறான். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ தனக்கு உதவுற ஆளுக ஒரு கட்டத்தில் உதவலைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அடிக்க ஆரம்பிச்சார். ஒரு பக்கம் இது செய்யறானா, அதாவது நீங்கள் நெருங்கின வட்டத்தில் பழகின நபர் மோசமாக அவமானப்பட்டு அவங்க குடும்பம் அவமானப்பட்டு நொந்து நிற்கணும் அப்படின்னு எவன் ஆசைப்படுவான்? நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் நான் சாடிஸ்ன்னு சொல்கிறேன்னா, அவங்க வருத்தப்பட்டு நிற்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல சவுக்கனா சைக்கோன்னு சொல்லுவேன். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க உதவுனது அத்தனையும் மறந்துடுறாப்புல. நீங்கள் நன்றி கேட்ட தரம்ன்றது அடுத்து கண்டுக்கிறாம போயிட்டான் போயிருன்றேன். ஆனால் அது தாண்டி அவங்க மோசமான நிலைமைக்கு போகணும். அவன் வாழ்க்கையிலே ஒரு மோசமான நிலைமைக்கு போகணும். எப்படி உள்ளது ஒரு தூண்டுது? சவுக்கு ஒரு சாடிஸ்ட். இந்த ஆளுக்கு நீங்கள் பால் ஊற்றி வளர்த்தா வச்சுக்கவேன், அவனே கொத்துவான். நான் 100% சொல்கிறேன். அதை பாஜக செஞ்சாலும் அதே தான், அதிமுகவில் யாரும் செஞ்சாலும் அதே தான், திமுகவில் செஞ்சால் அதே தான். நான் இதை இப்போயே அழுத்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்க எப்படின்னா ஒரு 2 வருஷம் சப்போர்ட் பண்ணாங்க, 3 வருஷம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இவன் எப்போ வேண்டாம் மாதம் மாற ஆரம்பிச்சிட்டான். 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் அடித்தான். இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஆதரவு பேசிக்கிட்டீங்க உட்காந்து. இங்கே விஜய்க்கு ஆதரவு பேசுறதுக்கு ஒரே காரணம் ஃபெலிக்ஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் காசு வாங்கன்னு தெரில. காசு வாங்கிட்டு அவன் 3வது அணியாக வரப்போறான்றாங்க. 3வது அணியாக வரப்போகிறேன், திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலாக விஜய் வரப்போகிறாரு அப்படின்னா நீ என்ன பண்ண? ஒரு ஆதாரம் இருக்கு உன்ட்ட, ஏதாவது குறைஞ்சபட்ச ஆதாரம் இருக்கா? வாயை வித்து பிழைக்கிற ஒரு ஆதவ் பேட்டி கொடுத்தாருல 25%, அதை வச்சு பேசுறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? லாட்டரி மார்ட்டின் காசு வந்தாலே சவுக்கு வாயை பிளந்துருவான்னு வச்சுக்கோங்க. அதுக்கே அவன் பேச முடியும். போதுமான அளவுக்கு விஜய் அவர்களுடைய ஆஃபீஸில் வந்து லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய காசு புழங்குது. அந்த காசு இதுக்குள்ள நுழைஞ்சிட்டு வச்சுக்கோங்க, சவுக்கு பேசுறதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அந்த பேச்சுக்காக சீமான ஒரு ஆளே இல்லைன்னா நேற்று உனக்கு உதவ வந்தாரடா, உனக்காக ஆள் தெரிவிச்சாடா. அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அதை நடக்குது, இதுபடி ராஜசக்தியனுக்கு அதை நடக்குது, இதுபடி சீமான் அவர்களை இவ்வளோ மோசம் பேசுகிறேன்னா நீ எவ்வளோ பெரிய மோசமான ஆள். நீங்கள் அரசியலை பேசும்போது உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறீங்க, அரசியலை பேசும்போது எதிர நிற்கக்கூட திமுகங்களை அவனை கூட எதிர்த்து நின்றலாம். அதில் கூட கொள்கை இப்படி கூட நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனை எதிர்த்து நிற்கலாம். கம்யூனிஸ்ட் 100% எதிர்த்து நிற்கலாம். தெளிவான அரசியல் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. அவன் 25 கோடி வாங்கின கதையில் விட்டுருங்க. ஆனால் தெளிவான அரசியல் ஒரு சித்தாந்தம் இருக்கும் குறைஞ்சபட்சம். இவங்கெல்லாம் நேர் எதிரானோட சண்டை போக முடியும். ஆனால் இவெல்லாம் அரசியல் பேசவே தகுதி கிடையாது. குழிக்குள்ள தோண்டி புதைக்க வேண்டியது. பொலிட்டிக்கல் புரோக்கராக கூட பரவாயில்ல, வாங்கின காசுக்கு வேலை வைப்பானே. இவன் நேற்று வாங்கிட்டு இன்னைக்கு இன்னொருத்தனை வாங்கிட்டு வேலை வைப்பான். இவனை எப்படி சொல்கிறேன்னே தெரியல வச்சுக்கவேன். சரி, இப்போ நம்ம சவுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா மும்முனைன்ற கட்டமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்துடுவார், 22% வந்துடுவாருன்றாங்க. இதை விட கூத்துனா ஒரு டிவியில் வந்து ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன். 2026 ஆகஸ்ட்னு சொல்லி ஒரு போஸ்டர், இந்த பொட்டி கடைக்கு வெளில தொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் காட்டுறாங்க. ஏதாவது படத்தோட போஸ்டர் ஆகும். ஆஹா, நிஜமா 2026 முதல்வர் வந்து இலவசங்களை ஒழிக்கிறார். விஜய் வந்து அவரை வளர்ந்த வகை இருக்கு, அதுலேயே இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி அவனும் அப்பாவும் சேர்த்துட்டு ஊரில் என்னென்ன தில்லாலங்கடி வேணுமோ அத்தனை தில்லாலங்கடி வேலை பார்த்தா வளர்ந்த கும்பல். இன்றைக்கி ஒரு படம் அரைக்கணும்னா அதை 150 கோடின்னு பரப்புறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கும்பல் இது ப்ரொமோஷனில் தான் ஓடிச்சு. இன்றைக்கும் அதான் நம்புது. அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் பிம்பம் கட்டமைக்கிறது தான் அரசியல் நினச்சின்னு வச்சுக்கோங்க, அதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மக்கள்கிட்ட உள்ள நெருங்கவே இல்லை அர்த்தம். மேலோட்டமாக சுற்றிக்கிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு 10 ட்வீட் வேணால் விழுகும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. உண்மைன்ற நீங்கள் களத்தில் போராடிக்கணும், களத்தில் மக்களுக்காக நின்றுக்கணும். உங்களுக்கு ரசீதாவோட இருப்பான், ஆனால் ஓட்டு போக மாட்டான். பிரச்சனை ஏன்னா அரசியல் தனியாக பிரித்து பார்க்க முடியும். முக்கியமாக குடும்பத் தலைவர்கள் தான் ஓட்டை தீர்மானிக்கிறாங்க. அவங்க 4 விஷயம் கேட்டான்னு வச்சுக்கோங்க, யார் பதில் சொல்லுவா? எந்த விஷயத்துக்கு வெளியே வந்திருக்காரு? இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நேரம் அரசியல் வந்ததுக்கு அப்புறமே 8 மணி நேரம் பேசியிருக்காரு, வெளியே எங்கேயும் வரவே இல்லை. இப்படி இருக்கிற ஒரு ஆளை 3வது முக்கியமான அணியாக மாறுறான்னு ஒருத்தர் பேசுகிறான்னா அவன் ஒன்றும் பெரிய கூமுட்டியாக இருக்கான். அதே நேரம் கடந்த 15 வருஷமாக அரசியல் களத்துக்குள்ளே சண்டை ஓடிட்டுருக்காரு. நான் ஒரு நேஷனலிஸ்டாக இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு யார் சிந்தனவாதிகளோ அவங்க தான் சரியான ஆளுங்க, இந்த நாட்டுக்கு நல்லது. அப்போ நான் எண்ணம் கொண்டாள் என்ன வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நாடை விட்டு கொடுக்கவே மாட்டேன் நிற்கிறான் பாருங்கள், அவன் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற ஆள். இதே சீமா என்ன பண்ணுறான்னா, நோ எனக்கு தமிழ்லன்னு நிற்கணும் அப்படி அவர் நிற்கிறார்.
நேஷனலிஸ்ட்டோ இல்லாட்டி நீங்கள் ஒரு ரீஜனலில் ஒரு மொழி சார்ந்த கொள்கையோ எதுலேயோ ஒன்று நிற்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த கொள்கைக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவர் கொள்கையில் 1008 மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் ஏற்கக்கூடிய ஏகப்பட்ட கருத்து உண்டு. முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் சித்தாந்தம் உலகத்தில் கிடையாது. இங்கே அங்கேயே நம்ம அக்செப்ட் பண்ணி அதை மக்கள் நாளா கொண்டு போகணும். சரியா? அப்போ ஒரு கருத்தியல் தாங்கி சீமான் 15 வருஷம் உள்ள கடுமையாக போராடிட்டு இருக்காரு. அவரை ஜஸ்ட் லைக் தான் தட்டி விடுறான்னா அந்த ராஸ்கல் என்ன சொல்றது? இப்போ நீங்கள் இவர் சொல்கிறீங்களே, நம்ம மூத்த பத்திரிகையாளர் தேசியவாதி, அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினை விட வந்து விஜய் தான் பிரபல்யம். நமிதா பிரபலம் சொல்லலாம், கவர்ச்சி நடிகைலாம் சொல்லுங்க, எல்லாம் பிரபலம் தான். என்ன ஒன்று சொல்கிறீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயமா? அதுக்காக எம்கே ஸ்டாலின் வீழ்த்துற அளவுக்கு விஜய்க்கு இருக்க பவர்? ஏங்க அதை கூட கட்டாயம் அரசியல் கட்சி பேசுறீங்களா இல்லை பிரபலத்தை பற்றி பேசுறீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? இதெல்லாம் என்ன பேச்சு நான் கேட்குறேன். இப்போ அரசியல் கட்சிக்கான கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை முழுமையாக தன் கருணாநிதி போனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உதயநிதி கொடுக்குற அளவுக்கு பலமாக இருக்கார் எம்கே ஸ்டாலின். அவங்களுடைய ஒரு மாவட்ட செயலாளர் வரமாட்டார். இவங்க கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருக்கா? 2ஆம் கட்ட தலைவர் சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா, புஷியானது, இவங்க எல்லா பேரும் சேர்ந்தா கூட அங்கே திருச்சியில் நேரம் தாண்ட முடியாது. கேட்டா ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் குறுநில மன்னமாக வலுவாக இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு வார்டு இதுக்குள்ள. அப்போ இதுக்குள்ள சண்டைன்றது அங்கே உள்ள களத்தில் இறங்கி சண்டை போட்டு அந்த மக்கள்கிட்ட ஓட்டை பிரித்து வெளியே கொண்டு வருது. இதுக்கு தனி பலம் வேணும். ஆனால் வெறும் பிரபலமாக இருக்கிறதுனாலேயே அவரோட இவர் ஓட்டு வாங்கிடுவான்னு சொல்கிறதெல்லாம் மூத்த பத்திரிகையோட கருத்து கிடையாது. சும்மா ஏதோ கருத்தை திணிக்கின்றக்காக எங்கேயோ காசை வாங்கிட்டு திணிக்கிறதுக்காக வேலை வாங்குறாங்க தவிர வேறு எதுவும் கிடையாது. இறுதியாக என்னென்னா, இப்போ இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் வர மாதத்தில் 2-3 இடத்துல மாநாடு போடுறாங்களாம், விஜய் மக்களை போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கருத்து என்னென்னா, இது வெளியில் போய் மக்களை சந்திக்க ஆரம்பித்த பிறகு கூடுமா ஓட்டு? இல்லை, நிச்சயமாக கூடும். அதில் களத்துக்கு நீங்கள் போக கூடுங்க. இப்போதைக்கு நம்ம 7-8% ஓட்டு இருக்கும். அவர் களத்துக்கு போகும்போது 10-11%. இது நிதர்சனமாக சொல்லணும். அது எவ்வளோ தூரத்துக்கு அவர் என்னென்ன களத்தில் என்னென்ன மாதிரியான மக்கள் நலன் பிரச்சனை எடுக்கிறாரோ கையில், அதை பொறுத்து அந்தந்த பகுதியில் ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கும். திருப்பணத்துக்கு போயிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சிவகங்கை மாவட்டம் முழுவதும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா அது களத்துக்கு போகிறாரு. நீங்கள் களத்துக்கு போக ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அதே நேரம் அந்த வைப்ரேஷனை காலி பண்ணுறதுக்கு இவங்க திமுக போன்ற ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜய் கட்சி சார்ந்த நபர் இந்த பொண்ணோட ஓடி போயிட்டார், இந்த பொண்ணை இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸை கிளப்பிடுவாங்க. எல்லாரும் ஒன்று தாண்டா அந்த பேச்சை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. அதையும் இவங்க சமாளிக்கணும். உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் மட்டும் வராது, நெகட்டிவ் சேர்ந்துக்கிட்டு தான் வரும். அப்போ அந்த வேவையும் சேர்த்து இவங்க சமாளித்து உள்ளே கொண்டு போனாங்கன்னா அதனுடைய ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும். ஆனால் அதற்காக கமலஹாசன் மாதிரி ஒரு மோசமான ஓட்டு வாங்கி தோப்பார் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதை சொன்னது சவுக்கு, நான் சொல்லலை. இதுன்னு சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன, ஒரு கமலஹாசன் மாதிரி ஒரு 4% ஓட்டு வாங்கி தோற்றுருவாரா? அதுக்கு மேலே ஒரு 1% வாங்கலாம். விஜயை பற்றி இந்த கருத்து தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சொன்னேன். எனவே அப்படியான கருத்தை நம்ம சொல்ல தேவையில்லை. எப்படி 10-11% நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா அப்போயும் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அதை பொறுத்தது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் விஜய்க்கு அவ்வளோதான். இது ஒரு 3வது அணிலாம் வரவே வராது. இது ஒரு கூட்டணியாக அமைக்கிற பட்சத்தில் 3வது அணி உருவாக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போவுமே இருமுனை போட்டி தான் நினைக்கிறீங்கன்னா அதிமுகவா திமுக தான் நிற்கிது. இதில் விஜய் அவர்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல சீமான் அவர்கள் வைக்கணும். அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நம்பினீங்கன்னா அதே மாற்றத்தை சித்தாந்த ரீதியாக சீமானால் உருவாக்க முடியும். எந்த இடத்துலையும் குறைவு கிடையாது. இந்த ஓட்டில் அங்கே போகின்ற மனப்பாலம் குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சீமான் கவர்ச்சினால் உருவாக்கலை, தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய சித்தாந்தாலும் உருவாக்கலை. நமக்கு 1008 கருத்து இருக்கலாம், உழைச்ச உழைப்பை உழைப்புன்னு சொல்லணும். அவர் மீது கொண்ட நம்பிக்கை கொண்ட ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டு இருக்குன்னு சொல்லணும். அதுதான் நேர்மை. அந்த நேர்மையில் சொல்கிறேன், சீமான் இருக்கிற ஓட்டு பெரிய அளவு குறைய வாய்ப்பே கிடையாது.